வணக்கம் நண்பர்களே. துலா ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கால தொடக்கத்தில் இருந்தே அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொழில் வழங்குறது சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே தேடி வரும்னு சொல்லலாம். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். தொடர்ந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய இந்த காலங்கள்லையும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கை செயல்பட வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து உறவினர் வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களும் நீங்கள் பெறலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தரும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை தான் உணர்ந்திருப்பீங்க. வீண் பழி எல்லாமே ஏற்பட்டிருக்கும். மனக்கவலைங்கிறது ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வர மாதிரி வந்து கை நழுவி போயிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இனிமே தரக்கூடிய விதத்தில் தான் உங்கள் வாழ்க்கை அமைப்போகுதுன்னு சொல்லலாம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுது. குடும்பத்திலையும் தொடர்ந்து ஒரு நல்ல சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். நீங்கள் கேட்குற இடத்துல எல்லாமே உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இடம் வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய எண்ணம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் மனசில் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஏற்பட்டிருந்த தடங்கிறது விலகும். அதே மாதிரி நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்கணும்னு நினைச்சிருக்கக்கூடிய நபர்களை எல்லாமே சந்திக்க போகிறீங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கை செயல்பட வேண்டியது இருக்குது. எந்த மாதிரி விஷயங்கள் துளாராசி அன்புகள் இந்த காலத்தில் சாதகமான பலனை பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயங்களை எச்சரிக்கை செயல்பட்டாகணும், அதே மாதிரி வழிபடக்கூடிய முறைகள் தான் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். துலா ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தாங்க. துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரத்தோட 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், விசாகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதமும் அடங்கியிருக்குது. துலா ராசி காலபுருஷனோட அங்கமைப்பில் அடிவேற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சரராசி. இது ஒரு சுபராசின்னு சொல்லலாம். பெரும்பாலும் அழகு, கலை உணர்ச்சி இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நேர்மையான குறிக்கோளை கொண்டவங்களாகவும் துலா ராசி அன்பர்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசியில் எப்போதுமே அமைஞ்சிருக்கிறதால நீதி நேர்மையை நிலைநாட்ட தான் நீங்கள் விரும்புவீங்க. மற்றவங்களுக்கு உதாரணமாக இருப்பீங்கன்னு நினைப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லாருமே நீதி நேர்மையோட செயல்படுங்கிற ஒரு குணம் இருக்கும். அப்படி யாராவது இல்லைன்னா ஒரு ஆத்திரங்கிறது உங்களுக்கு அதிகமாக வரும். தராசு எவ்வளோதான் சின்னதாக இருந்தாலும் எப்படி துல்லியமாக எடை போடுதோ அந்த மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களை எளிதாக எடை போட்டு வச்சுருப்பீங்கன்னு சொல்லலாம். வசீகரமான தோற்றம், உறுதியான பேச்சாற்றல் கொண்டவங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியே பழகக்கூடிய குணம். இதனாலேயே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிடுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே திருமணத்துக்கு பின்னாடி தான் உங்களுக்கு சுபிச்சம் நிறைந்து தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் எப்படிப்பட்டாவது சுய கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையுமே உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை நல்ல அறிவாற்றலோட அமைதியான குணத்தோடு இருப்பாங்க. பெரும்பாலும் உங்கள் குடும்ப பொறுப்பை உங்கள் வாழ்க்கை துணைங்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிடுவீங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். இதனாலேயே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிக்கனமாக நடந்துக்களும் பார்ப்பீங்க. காலம் மருந்து செயல்படக்கூடிய குணங்கிறது 2 பேருக்குமே இருக்கும். ஒருத்தர் கோபப்பட்டா ஒருத்தர் அமைதி காக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக அமையும். மன வேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. இதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மன வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று, பிள்ளைகளால் மட்டும் நீங்கள் அடிக்கடி ஆரோக்கிய தொல்லை, அதனாலேயே நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையும். இருந்தாலும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே நல்ல குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு சுய கௌரவத்தை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாத மாதிரி உங்கள் குழந்தைகள் செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு மத்தியம வயசுக்கு மேலே பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல வாழ்க்கைங்கிறது கிடைக்கும். சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிருக்கிறதால வாழ்க்கையில் ஒரு நேதி எண்ணங்கிறத உணர்ந்திருப்பீங்க. பெரும்பாலும் துளாராசி அன்புகள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே நீங்கள் சிறப்படைய முடியும்னு சொல்லலாம். துளாராசி அன்புகள் நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாடுங்கிறது துளாராசி அன்புகள் எந்த காலத்திலுமே செய்கிறது தான் பரவாயில்ல. எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே மகாயால பட்ச நாட்களில் நீங்கள் முன்னோர் வழிபாடை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த நாட்களை மட்டும் நீங்கள் தவற விடாமல் முன்னோர் வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த 30 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை துளாராசி அன்பர்கள் பெற போறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனையை நான் சந்திக்கிறேன், என்னால் எதுவுமே சரி செய்ய முடியல, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே பல தடைகள் தாமதம் ஏற்படுது, குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குதுங்கிற மாதிரி ஒரு சங்கடம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா
இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசியின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்னு நினச்சிங்கன்னா அவருடன் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு சிறந்த பரிகார முறைகளை கேட்டு தெளிவு பெறலாம். தொடர்ந்து துளாராசி அன்புகள் காலகட்டங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 30 நாட்களுக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இயல்பாகவே நீங்கள் நீதி நேர்மைக்கு தர்ம அதர்மங்களுக்கு ஏற்று தான் நீங்கள் செயல்படுவீங்க. இந்த குணத்தாலே உங்களுக்கு சிறப்பான பலன் எல்லாமே தேடி வரப்போகுது. ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சில தொல்லைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்புகளுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம். இந்த காலத்தில் சுப செலவுங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே ஏற்படும், அதனால செலவு ஏற்படலாம். இது சுப செலவாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி கொஞ்சம் அரசாங்க ரீதியாக பணி செய்யக்கூடியங்களா இருந்தால் ஒரு சின்ன தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக செயல்படுங்க. பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் செலவும் பின்னாடியே தான் இருக்கும். சந்திரனோட சஞ்சாரங்கிறது சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. இதனால நல்ல செய்தி கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்கள். அடிக்கடி ஆலய வழிபாடுகளை செய்கிறது நல்லது. வாகனங்களை போகும்போது இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். சின்ன விபத்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பம் இல்லாமல் உண்டாகும். இது வரைக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட இந்த மனக்கசப்புங்கிறது மாறக்கூடிய நேரம். தொடர்ந்து ஒரு நிலையான அஸ்திவாரத்துக்கு நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க. தொடர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே தேடி வரப்போகுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இந்த பிடிவாத குணத்தால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம். பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகலாம். கூடவே இந்த காலத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைவாங்க. அதே மாதிரி உறவினர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்குன்னே சொல்லலாம். இதனால நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தன வரவுங்கிறது இப்போ சிறப்பாக இருக்க போகுது. இது வரைக்குமே குடும்ப சூழ்நிலையில் ஏற்பட்ட இந்த நெருக்கடிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உணர்ந்திருப்பீங்க. ஒன்று போனால் ஒன்றுங்கிற சூழ்நிலை தான். தொடர்ந்து ஒரு நிம்மதிங்கிறது ஏற்பட்டிருக்காது. இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கிய விஷயங்களையும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, வெளியில் வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலத்தில் இது வரைக்குமே ஒரு ஆர்வமே எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுருக்க மாட்டீங்க. என்னமோ செய்கிறங்கிற ஒரு பாணியில் தான் இருந்திருக்கும். யாருமே நம்பி செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தியே பல மேன்மையான விஷயங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ஒத்துழைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மற்றவங்க கிட்ட கிடைக்கிறது குறைவு தான். இருந்தாலும் ஒருவித குழப்பம், தடுமாற்றம் இது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல முயற்சிங்கிறது ஏற்பட போகுது. தொடர்ந்து வியாபார ரீதியாக ஒரு நல்ல விருத்தி ஏற்படக்கூடிய நேரம். குருவோட பார்வையும் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகிறதால நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு அணுகுமுறையாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கைவிடக்கூடாமல் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறுமே நீங்கள் ஐயனார் வழிபாடு செய்கிறதுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளை நீக்கும். பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே முதல் 2 வாரம் இந்த அக்டோபர் மாத காலகட்டங்களில் சிறப்பாக தான் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அவரே அஷ்டமாதிபதியாக இருக்கிறதால பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். உங்கள் பொருட்களை பத்திரமா வச்சிருக்க பாருங்கள். சுபகாரிய செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும். சுப செலவு அதிகரிக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி ஒரு சில வாரங்களில் விரயத்தை பொறுத்த வரைக்குமே குறைய ஆரம்பிக்கும். புதுசாக வீடு, மனை, வாகனம், தோட்டம் இதெல்லாமே வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. நம்பிக்கை உரிமைகளுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா புதிய மாற்றம் ஏற்படும். ரொம்ப நாளாகவே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சந்திப்பு நண்பர்கள் மூலமாக இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பணமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு உடல் நல சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த கை கால் மூட்டு வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகர், ப்ரெஷர் இது மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் யோகா, தியானம் செய்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பு. தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே மனக்குழப்பத்தை தவிர்த்துட்டு வந்தால் போதும். எந்த காரியத்திலையுமே எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது. இழுபறியாக இருந்துட்டு வந்த விஷயம் கூட உங்கள் தைரியத்தாலையும் தன்னம்பிக்கையால தான் முடிய போகுதுன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வர்றது நல்லது. கோவில்களும் சரி, வீட்டிலையும் சரி தினமும் நீங்கள் அகழ்விளக்கு தீபம் ஏற்றிட்டு வர பாருங்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்குங்கிறது உறுதி.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துளாராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் 30 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.